டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேனைக்கிழங்கு வறுவல். தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு 500 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், வரமிளகாய் 7, பூண்டு 10 பல், இஞ்சி சிறிய துண்டு, தேங்காய் 3 சில், சின்ன வெங்காயம் 15, நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: பாத்திரத்தில் சேனைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி 3/4 பத அளவிற்கு வேக வைக்கவும். வேக வைத்து உடன் தண்ணீரை வடித்து சேனைக்கிழங்கை தனியாக எடுத்து வைக்கவும். தனியாக எடுத்து வைத்து சேனைக்கிழங்கை எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அரைத்துவிடவும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இரண்டும் காய்ந்த பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தவுடன் வறுத்து வைத்த சேனைக்கிழங்கை சேர்த்து வதக்கவும். வதக்கிய பிறகு அரைத்து வைத்து மசாலாவை சேர்த்து வணக்கியவுடன் உப்பு, காரம் சரியாக இருக்கிறதா என்று சுவைத்து பார்க்கவும். தண்ணீர் இல்லாமல் கெட்டியாகும் வரை வதக்கவும். இப்பொழுது சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் தயார்.